கலியுகத்தில் 5 நிமிடங்கள் கூட தியானிப்பது கடினம். மனம் ஒருமுகப்படாது. நாம் பார்க்கும் இடங்களெல்லாம் ஒரே ஆரவாரம். நம் மனதிற்குள்ளும் பலவித ஆரவாரங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு நாம் முயல வேண்டும். கடவுள் நமக்கு கொடுப்பதில் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. நாம் தான் நன்றி சொல்ல மறக்கிறோம். கடவுள் நம்மை மன்னிப்பதில் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. நாம் தான் அருளுக்காக வேண்டுவதை மனப்பூர்வம் தவிர்க்கிறோம். குழந்தை மனதை நாம் இழக்கும்போது நம் வளர்ச்சி கடினமாகி விடுகிறது. ஒரு குழந்தையின் மனப்பான்மையை வளர்த்து கொள்வதன் மூலம் இதை தடுக்கலாம். அது வாய்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கடவுளுக்கு நன்றி சொல்வது இயல்பாக வரும். எல்லாவற்றையும் அவரது கைகளில் ஒப்படைப்பது எளிதாகும். தேவையற்ற ஆசைகளையும் தவறான விருப்பங்களையும் விட்டுவிடுவது சுலபமாகும். பிறருடன் இணக்கமாகவும் கவலையின்றியும் பதற்றமின்றியும் வாழ முடியும். நாம் தூய மனதை பெறும்போது யாரிடமும் பகையோ ஒளிவு மறைவோ இருக்காது. தவறுக்கு மன்னிப்பு கேட்க நாம் ஒரு நொடி கூட தயங்க மாட்டோம். பாடத் தெரிகிறதோ இல்லையோ, பாட்டை சன்னமாக முணுமுணுக்கத் தொடங்குவோம். நம் மனதைப் போல நம்மை பலவீனப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. அது நமக்கு வேதனை தருகிறது, நம் சக்தியை குறைக்கிறது. ஒரு சிறு குழந்தை கடந்த காலத்தை மறந்து விடுகிறது. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. எப்போதும் நிகழ்காலத்தில்தான் வாழ்கிறது. அதனால்தான் குழந்தைகள் கடவுளுக்கு பிரியமானவர்கள். மென்மையான நிலத்தில் விதைகள் எளிதில் முளைவிட்டு வளரும். அதேபோல் குழந்தையின் மனம் இன்னும் வேரூன்றாததால் அது எதிர்க்கவோ தடுக்கவோ தொடர்ந்து சந்தேகங்களையும் மாற்று விருப்பங்களையும் உருவாக்கவோ செய்யாது. அம்மா கூறுகிறார், கடவுளின் இயல்பு குழந்தையைப் போன்றது. தமது சாதனைகளில் அகங்காரம் கொள்பவர்களை கடவுள் பார்க்கக்கூட மாட்டார். ஆனால் கள்ளங்கபடமற்ற இதயங்களின் மீது அருள் மழையை பொழிவார். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ജ്ഞാനം മനസ്സിലാക്കി ചെയ്യുമ്പം
നമ്മളെ ഏത് കർമ്മവും ബന്ധിക്കുന്നില്ല. മടിയന്മാരായിരിക്കാതെ നമുക്ക് എന്ത് ചെയ്യാൻ പറ്റും, അത് നമ്മൾ ആ വ്യത്യാസം ഉണ്ടാക്കും. பலரும் அம்மாவிடம் கேட்பார்கள், கடல் நீரில் நல்ல நீர் ஊற்றுவது போல நாம் ஒரு மந்திரம் ஜபிப்பதால் பயனுண்டாகுமா என்று. அப்படி சிந்தித்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக சோம்பேறியாக இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியும், நம்மால் எவ்வளவு ஜபிக்க முடியும், எவ்வளவு தியானிக்க முடியும் என்றெல்லாம் சிந்தித்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது நல்ல நீர் ஊற்றுவது போல. அப்படி செய்யும்போது அதற்கான பலன் உண்டாகும். சிறு வயதில் 8 மாதங்கள் இந்த காயலில் நல்ல நீர் கிடைக்கும். இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில்தான் காயலின் முகத்வாரம் இருந்தது. அதை அடைத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் மழை பெய்யும். மழை நீர் விழுந்து விழுந்து நல்ல நீராகும். அப்போது 8 மாதங்கள் வரை அதில் நாங்கள் குளிப்போம். வருடத்தில் 4 மாதங்கள் அதை திறந்து விடுவார்கள். அப்பொழுது கடல் நீர் புகுந்து உப்பு நீராகிவிடும். அப்பொழுது காயலில் குளிக்க முடியாது. இப்பொழுது அப்படி இல்லை. படகு செல்வதற்காக எப்போதும் திறந்து இருக்கிறது. அதனால் காயலில் நல்ல நீர் கிடைப்பதில்லை. கனத்த மழை பெய்தால் மட்டும் சிறிது நல்ல நீர் கிடைக்கும். எப்படி 8 மாதங்கள் காயலில் நல்ல நீர் கிடைத்தது? ஒவ்வொரு துளி மழை நீரும் சேர்ந்து காயலை நல்ல நீராக்கி மாற்றியது. அது உப்பு நீராக இருந்தும் துளி துளியாகத்தானே விழுந்தது. அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இல்லையே. எனவே சோம்பேறியாக இல்லாமல் முயன்று கொண்டே இருப்போம். அது மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு துளி நீரில் உப்பு குறைந்தாலும் அது குறைவுதானே. அப்படி நினைத்து முயல வேண்டும். என் கையில் இருப்பதோ மெழுகுவர்த்தி மட்டுமே. அதுவும் மிகச் சிறிது. இந்த மங்கிய ஒளியில் நீண்ட தூரத்தை நள்ளிரவில் என்னால் எப்படி கடக்க முடியும் என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அந்த மெழுகுவர்த்தியுடன் நடந்தால் அந்த ஒளியானது நம்மை பின்தொடரும். நாம் லட்சியத்தை அடைவோம். முடியாததை எண்ணி கவலைப்படாமல் நம்மால் முடிந்ததை செய்வதற்கு முயல வேண்டும். நாம் வைக்கும் முதல் அடிதான் நம்மை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கொண்டு சேர்க்கிறது. எனவே நாம் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் அருளால் தான் இது நடக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சியை ஒரு நாளும் நிறுத்திவிடக்கூடாது. நாம் தியானம் செய்ய முயலும்போது மனம் அலைந்து கொண்டே இருக்கும். அதை அடக்குவது கடினம். நாம் இப்பொழுது இருப்பது உலகியல் வாழ்க்கையில். எனவே தியானத்தில் மனம் ஒருமுகப்படுவது கடினம். ஆனாலும் நாம் அதற்காக முயன்று கொண்டே இருக்க வேண்டும். கலியுகத்தில் 5 நிமிடங்கள் கூட தியானிப்பது கடினம். மனம் ஒருமுகப்படாது. நாம் பார்க்கும் இடங்களெல்லாம் ஒரே ஆரவாரம். நம் மனதிற்குள்ளும் பலவித ஆரவாரங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு நாம் முயல வேண்டும். ரிஷிகள் எல்லோரும் அப்படித்தான் அதை அடைந்தனர். பழக்கங்கள் நமது சுபாவமாகி அது நம்மை ஆள்கிறது. நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த செயலை செய்யும் பொழுதும் முதலில் தோல்வி ஏற்படும். ஒரு சித்திரக் கலைஞர் கூட பலமுறை முயன்று பிறகுதான் அதை வரைக்கிறார். ஒரு சிற்பியும் அதே போல பலமுறை முயன்று சிற்பத்தை உருவாக்குகிறார். இப்படித்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நாம் பலமுறை தோற்றாலும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். சிலர் மூச்சில் கவனம் செலுத்தி தியானிப்பார்கள். அதற்கும் கவனம் வேண்டும். இல்லாவிட்டால் ஆஸ்துமா நோயாளிகள் போலாகிவிடும். மௌன விரதத்திலும் கவனம் தேவை. அல்லாவிட்டால் ஊமைகள் போல் ஆகிவிடுவோம். எனவே கவனம்தான் மிகவும் முக்கியம். அதைத்தான் ஞானத்தின் ஒளி என்பது. இரவில் நடக்கும்போது நமது கையில் ஒரு டார்ச் இருந்தால் கயிறை பாம்பாகவோ பாம்பை கயிறாகவோ தவறாக நினைக்க மாட்டோம்.
பாரத மண்ணில் தன் குழந்தைகளுடன் 6 மாதங்கள் அன்பை பகிர்ந்த பின் அம்மா தனது ஆஸ்திரேலிய யாத்திரையை தொடங்கினார். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் பசிபிக் பெருங்கடலின் அலைகள் தழுவும் எழில்மிகு சிட்னி மாநகரம் அந்த நாட்டின் மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்டதாகும். ஆஸ்திரேலியாவின் பொருளாதார துடிப்பாகவும் கண்ணை கவரும் கடற்கரைகளின் இருப்பிடமாகவும் திகழும் இந்த மாநகரம் இன்று ஒரு ஞானக்கடலை வரவேற்க தயாரானது. அம்மா அங்கு பாதம் பதித்த அந்த பொன்னான தருணத்தில் சிட்னி மாநகரமே ஒரு புதிய அமிர்தபுரியாக உருமாறியது. தங்கள் அன்பு தாயான அம்மாவை காண ஆயிரக்கணக்கான கண்கள் தவம் கிடந்தன. அம்மாவிடமிருந்து பொங்கி பெருகும் பேரன்பு பெருந்திரைகளில் கரைந்து போக பக்தர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். யுனைட்டிங் சர்ச் பாதிரியரான வில்லியம் டேவிட் பெல் க்ரூஸ் அவர்கள் ஒரு குழந்தைக்குரிய நெகிழ்வோடு அம்மாவை வரவேற்று பேசினார். When I was invited to come and welcome Amma, அன்பின் வடிவான அம்மாவை எப்படி வரவேற்பது என்று ஆஸ்திரேலியனாக நான் யோசித்தேன். எங்கள் மண்ணின் எளிய மொழியில் சொல்வதென்றால், அன்புக்குரியவரே, இறைவனின் ஆசி உங்களுக்கு என்றும் இருப்பதாக. உங்களை மனதார வரவேற்கிறோம். நன்றி. வருங்கால தூண்களான குழந்தைகளின் பிஞ்சு உள்ளங்களில் இயற்கையின் மீதான நேசத்தை விதைத்தார் அம்மா. அவர் வழங்கிய ஒவ்வொரு மரக்கன்றும் நாளை இந்த பூமியை தழைக்கச் செய்யும் அன்பின் சாட்சிகள். அம்மாவின் சாநித்தியம் பக்தர்களின் இதயங்களில் புனிதமான பக்தியை கிளர்ந்தெழச் செய்தது. அம்மாவுடன் சேர்ந்து அனைவரும் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர். ఓం శ్రీమాత్రే నమః. ఓం శ్రీ మహారాజ్ఞై నమః. ఓం భవాన్యై నమః. ఓం భావనాగమ్యాయై నమః. As a woman, having a female leader like that, doing really amazing things in the world. உண்மையை சொன்னா தொண்டு செய்வது ரொம்பவே முக்கியம். ஒரு பெண்ணா உலகத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யற இந்த தலைவியை பார்க்கும்போது என் உள்ளம் சிலிர்க்கிறது. மதத்தை பத்தின வெற்று தத்துவங்களை பேசுறதை விட நடைமுறையில பிரயோஜனப்படுற சேவைகள் தான் எனக்கு பிடிக்கும். ஒரு பெண்ணா அம்மா உலகத்துல நல்ல நல்ல காரியங்கள் எவ்வளவு செய்யறாங்க, கருணையோட அற்புதமான சேவைகள் எவ்வளவு பண்றாங்க. இதுல இருந்து நாம எல்லோரும் நிறைய கத்துக்கணும். துரதிர்ஷ்டவசமா இப்போ நம்ம தலைமுறை கொஞ்சம் சுயநலமாகிட்டோம்.
Every 2 years that Amma would come and I would really wait and long to see her again. It's just such an amazing opportunity. அம்மா 2 வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அம்மாவை பார்க்க நான் ஆவலா இருப்பேன். அம்மாவோட நேரம் செலவழிக்க நான் ஏக்கத்தோட காத்திருப்பேன். அம்மா மாதிரி உண்மையான மகாத்மாவை சந்திப்பது ரொம்பவே அபூர்வம். அவங்க ரொம்பவே அருமையானவங்க. அவங்க சந்நிதியிலே நான் எப்போதும் மன நிறைவை உணர்றேன். நான் திரும்பி போன பிறகும் அந்த உணர்வு பல மாசத்துக்கு நீடிக்கும். சீக்கிரமாவே அம்மாவை மீண்டும் பார்க்கணும்னு ஏக்கமா இருக்கு. காலத்துக்கு கட்டுப்படாத அதுக்கும் அப்பாற்பட்ட அனுபவம் தான் அம்மா. அம்மாவின் நிகழ்ச்சிகளில் அனைத்திற்கும் மகுடமாக விளங்குவது அவர் அளிக்கும் தரிசன அனுபவமே. அம்மாவை நமக்கென முழுமையாக பெறும் அந்த ஒரு கணம், அந்த ஒரு அனுபவம், அது நம் வாழ்நாள் துயரங்களை சுட்டெரிக்கும் மகா யாகம். நம் வாழ்க்கை பாதையையே முழுமையாக மாற்றிவிடக்கூடிய அற்புத சக்தி. பிரிவு என்பது எப்போதுமே பாரமானது. ஆனால் அம்மாவின் பிரிவோ ஒரு இனிய நினைவின் தொடக்கம். சிட்னி மக்களுக்கு என்றும் அழியாத பொக்கிஷங்களை நினைவுகளாக வழங்கி விடை பெற்றார் அம்மா. அம்மாவின் புறப்பாடு கூட மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நிகழ்வாக மாறியது. மீண்டும் அந்த தாய் மடியில் தலை சாய்க்கும் நாள் வரும் வரை இந்த தருணங்கள் அவர்களின் ஆன்மாவிற்கு ஒளி ஊட்டும் விளக்குகளாக இருக்கும். चंचल चतुर अंगुरियां जिस पर कनक मुंदरिया